என்னோடு கூட யோபின் சரித்திரம் 23வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யோபின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம். யோபு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? எலிப்பாஸ் என்பவருடைய கடைசி தாக்குதலுக்கு பிரதியுத்தரமாக எலிப்பாஸ் 3வது முறையாக பேசி முடித்திருக்கின்றார் 22வது அதிகாரத்தில். இந்த பேச்சு இதற்கு முந்தைய பேச்சுகளைப் போல் சுற்றி வளைத்து பேசாமல், பொதுவாக இதற்கு முந்தி பேசும்போதெல்லாம் நீ துன்மார்க்கன் அல்லது துன்மார்க்கருக்கு இப்படி நடக்கும், அங்கே துன்மார்க்கருக்கு இப்படி நடக்கிறது என்றெல்லாம் பொதுவாக பேசுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் எலிப்பாசனுடைய கடைசி மூன்றாவது சுற்று பேச்சு மிக மிக கூர்மையானதாக இருந்தது. நேரடியாக நீ இப்படி செய்தாய் என்று தன்னுடைய உயிர் நண்பனாயிருந்த யோபுவை பார்த்து தான் யூகித்ததையும் அவர் கேட்ட வதந்தியான வார்த்தைகளையும் வைத்து கூர்மையான வார்த்தைகளினால் தாக்கினார். நீங்கள் அங்கே கவனிப்பீர்கள் என்றால், நீர் உம்முடைய சுற்று வட்டாரங்களிலிருந்து அடகு வாங்கினீர் என்று சொல்லுகிறார் 6வது வசனத்தில் 22:6. ஏழைகள் தங்களுடைய மேலங்கியை அடமானம் வைத்தார்கள், நீர் அதை வாங்கி கொண்டு அடகு வாங்கினீர், வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். நீர் பசித்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை, தாகமாய் இருந்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. பலவானுக்கே தேசத்தில் அடுத்து விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். 9வது வசனம், தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது, அவருடைய நீதியை எல்லாம் நீர் முறித்து போட்டீர். ஆகவேதான் கண்ணிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆகவேதான் நடவடிக்கையை ஆண்டவர் உடனடியாக எடுத்திருக்கிறார். உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது என்று நேரடியான தாக்குதல்கள். இதற்கு ஒரு ஆதாரம் கூட அவரால் கொடுக்க முடியாது. இது அவருடைய சொந்த 3 பேருடைய யூகமும் சிலரால் சொல்லப்பட்ட வதந்தியையும் சேர்த்து வைத்து நேரடியாய் தாக்கிவிட்டார். இத்தனை காலம் பழகி இருக்கிறார்கள். யோபு அடமானம் வாங்கி பிழைக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை. அவருக்கு தாராளமாய் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அருளி செய்திருந்தார். அவருடைய வீட்டிற்குள் எங்கும் அடமானம் வாங்கிய பொருட்களுக்கென்று ஒரு அறை வைக்கப்படவே இல்லை. ஆனால் இவர்களுக்கு சந்தேகம். நாம் பார்த்தது அல்லாமல் யோபுவும் யோருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து அநேக தீமைகளை செய்திருக்கிறார்கள் என்பது வெறும் அவர்களுடைய சொந்த யூகம். அவர்களுக்கு ஒருவேளை அப்படி இருந்தால் அவர்கள் கேட்ட வதந்திகள் தான். இதற்கு பதில் கொடுக்கிறார் யோபு. தன்னுடைய நண்பர் எலிப்பாசனுடைய கடைசி உரைக்கு பதில். இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது என்று திரும்பவும் புலம்புகிறார். யோபுவால் திரும்பவும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய வேதனை கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய புலம்பல், என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என்னை நீங்கள் தவறாய் புரிந்து கொண்டீர்கள். நான் அழுகிறேன், புரளுகிறேன், ஓலமிடுகிறேன், நான் அங்கலாய்த்து அழுகிறேன். ஆனால் நீங்கள் என்னை, நீ செய்த தீமைக்குத்தான் இவைகள் வந்திருக்கிறது, நீ செய்த தீமை பெரியது, உனக்கு வந்திருக்கிற வேதனை கொஞ்சம்தான் என்பது போல நீங்கள் சொல்லுகிறீர்கள். என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கலும் என் வாதை கடினமானது என்று சொல்லுகிறார். நான் எவ்வளவு அழுகிறேன், எவ்வளவு வேதனைப்படுகிறேன், இதைவிட நான் அடைகின்ற இந்த துக்கம், எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாதை பல மடங்கு அதிகமானது. நான் அழுவது குறைவு, ஆனால் என்னுடைய வேதனையோ அதிகம் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ செய்த பாவம் அதிகம், நீ அடைகின்ற வேதனை குறைவு என்று சொல்லுகிறார்.
நண்பர்கள். ஆனால் யோபு அது அப்படி அல்ல என்பதை மறுக்கிறார். நான் அடைகின்ற வேதனையை காட்டிலும் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு பல மடங்கு அதிகம் என்று சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வேதனைகளையும் பாடுகளையும் பற்றி ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு இந்த பூமியில் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவருக்கு ஒரு தூரத்து தரிசனம் கிடைக்கிறது இயேசுவை பற்றி. அப்பொழுது அவர் எழுதுகிறார், நான் சொன்னாலும் அதை யார் விசுவாசிப்பாங்கன்னு தெரியலையே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எனக்கு வெளிப்பட்டது, ஆனால் இதை போல யாருக்கு வெளிப்பட்டது? ஒருத்தருக்கு இல்லையே. அதனால் நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டீங்க. ஆனால் அவருடைய இம்சையை யாராலும் சொல்லி முடியாது. அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, மனுஷர் நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு இல்லை. அவர் அந்த கேடடைந்தார். அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். அவருடைய துன்பங்களை யாரால் சொல்லி முடிக்க முடியும்? அவ்வளவு வேதனைகளை இயேசு அடைந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தில் அவர் கண்ட தரிசனம் தூரத்தில் பார்த்தது. ஒரு 800 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிறத அவர் முன்னே பார்க்கிறார். இயேசுவனுடைய துன்பங்கள், இயேசுப்பட்ட அவமானங்கள், இயேசுவனுடைய வாதைகள், அதை சொல்லி முடியாது. அது இந்த பூமியில் யாரும் அனுபவிக்காத ஒன்று. அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். அவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் சொல்லியே முடியாது. 39 அடிகளால் அவர் அடிக்கப்பட்டார். ஒரு அறைக்கு கொண்டு சென்று ரோம போர் வீரர்கள் மாறி மாறி அடித்தார்கள். அவர் சாட்டையினால் அடிக்கப்படும் போது சாட்டையினுடைய நுனியிலே 5 அல்லது 6 பிரிவுகள் கொண்ட கயறுகள் அல்லது வார்கள் இருக்கும். அதிலே இரும்பு குண்டு, முள் உள்ள இரும்பு குண்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு அடி அடிக்கும் போது முதுகிலே அது வயறு வரைக்கு சுற்றி அதை அப்பி பிடித்து இழுக்கும் போது அது கிழித்து கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவாய் வேதனைப்பட்டார். அவருடைய 2 கைகளும் 2 மரங்களில் கட்டப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார். அதை கண்டு சகிக்க முடியாமல் தான் அவர் மீது ஒரு சிவப்பான அங்கியை போர்த்தி விடுகிறார்கள். யார் கண்டாலும் நிலை குலைந்து போகக்கூடிய அளவுக்கு இயேசுவினுடைய சரீரம் பிக்கப்பட்டது. அவர் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்குவதற்கு முன்னதாகவே அவர் ஏகதேசம் அவருடைய இரத்தமெல்லாம் வெகுவாய் அவர் சிந்த வேண்டியதாக இருந்தது. இதற்கு பின்பும் அவர்கள் சும்மா அவரை விடவே இல்லை. அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். அவருடைய தாடி முடியை பிடித்து இழுத்தார்கள். கண்ணை கட்டி தலையில் குட்டினார்கள். முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பினார்கள். இயேசு பட்ட அவஸ்தை வேதனைகளுக்கு அளவே இல்லை. இவ்வளோ பெரிய வேதனைகளை அவர் நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக ஏற்றுக்கொண்டார். அவர் விசேஷித்தவர். யோபு அடுத்தபடியாக, இயேசுவுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பாவங்களுக்காக அல்ல, அவருடைய பாவங்களுக்காகவும் அல்ல, ஆனால் அவர் கொடிய அவஸ்தையில் இருக்கிறார். ஆனால் அவரை பார்த்து நகைக்கிறார்கள், அவரை கேலி செய்கிறார்கள், பரிகாசம் செய்கிறார்கள். இதுதான் உலகம். உலகம் எப்பொழுதும் அப்படித்தான் பார்க்கும். தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போக வேண்டிய ஒரு பாதை, அது கரடுமுரடான முட்கள் நிறைந்த பாதை தான். அதிலே தான் நடந்து போக வேண்டியது இருக்கிறது. ஆகவே என்னுடைய இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என்னை நீங்கள் நடிக்கிறான் என்று சொல்லலாம், வாய்மாலக்காரன் என்று சொல்லலாம், இதெல்லாம் நான் விளம்பரத்திற்காக செய்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். என்னுடைய அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிற என் தவிப்பு விட என்னுடைய வாதை கடினமானது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும்
என்று சொல்லுகிறார். 1-7 வரைக்கும் உள்ள இந்த வேத வசனம் 23ஆம் அதிகாரத்திலே புரியாத சில விஷயங்கள், ஆனாலும் தேவனுடைய இரக்கம் அவருக்கு இருக்கிறது என்ற உறுதியோடு பேசுகிறார். யோபு அடிக்கடி நீங்கள் கவனித்திருக்கலாம், நான் அவரை சந்திக்க வேண்டும். யாரை? தன்னை உருவாக்கின தேவனை, தன்னை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து நடத்தின அந்த தேவனை, தனக்கு இந்த நிலைமைகளை எல்லாம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த தேவாதி தேவனை நான் தரிசிக்க வேண்டும். 13வது அதிகாரத்தை பாருங்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் 13:3 சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன் அப்படின்னு சொல்றார். 16வது அதிகாரத்தை பாருங்கள். யோபு 16:21 16:21 ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றாரு? என் சிநேகிதர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், யாரும் எனக்கு ஆதரவுக்கு இல்லையே, என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாய் பார்க்கப்படுகிறது. நான் யார்கிட்ட போய் என்னுடைய வேதனையை கொட்டுவேன்? யார் என் இருதயத்தை புரிந்து கொள்வார்? எனக்கு ஒருவர் வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் இல்லை, என் நண்பர்கள் இல்லை, எனக்கு ஒரே ஒருவர் தான் கடைசி நம்பிக்கை. அவரை நான் கண்டுபிடித்தேன். ஆனால் அவரை நான் முகமுகமாக பார்த்தா, அவரை நான் நேராக பார்த்துட்டா, அவர்கிட்ட என்னுடைய வழக்கை நான் சொல்லுவேன், என்னுடைய துக்கத்தை நான் அவரிடத்தில் சொல்லுவேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக பரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? ஒருவேளை என்ன இந்த நண்பர்கள் நடத்துகிற மாதிரி அவரும் என்ன நடத்துவாரா? இல்லை, அப்படி அவர் செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். ஹல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சந்திக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். மனுஷன் யாரும் ஆதரவாக இல்லை, சொந்த நண்பர்கள் இப்பொழுது முரட்டுத்தனமான வார்த்தைகளினால் இவரை தாக்கி விட்டார்கள். யார்கிட்ட போவேன்? எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் தயை நிறைந்தவர் என்ற நம்பிக்கை இவருக்கு இருக்கிறது. அவருடைய தயையினால் அவர் இவங்கள மாதிரி என்ன முரட்டுத்தனமாக என்னை அணுக மாட்டார். என் மீது தயை உள்ளவர், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோடு வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களாக்கி தப்புவித்துக் கொள்வேன். மேலே இந்த நண்பர்கள் இவ்வளவு பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார்களே, இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சர்வ வல்லவரை சந்தித்து அவர்கிட்ட என்னுடைய விவாதங்களை வச்சு அவர் என்ன தயவோடு நடத்தும் போது தான், அவர் என்ன நீதிமான் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும். என்னை குற்றம் சுமத்துகிறவர்கள், என் மீது பழி சுமத்துகிறவர்கள், என்னை அவமதிக்கிறவர்கள், என்னை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் மத்தியில் எனக்கு ஒரு நீதியான தீர்ப்பு எனக்கு கிடைக்கும். அதற்கு பின்பு அவர்கள் என்னை ஒருபோதும் தவறாக தீர்மானிக்க முடியாது என்று சொல்லுகிறார். இந்த நம்பிக்கை அவருக்குள் இருக்கிறது. சங்கீதம் 77 2 என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து
என் இருதயத்தோட சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கு ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உக்கிரமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். ஆனால் இது என் பலவீனம். இது என்னது? என்னுடைய பலவீனம். நம்ம துன்பத்தில் கடந்து போகும்போது யோபு நினைத்த மாதிரி நினைக்கலாம் இல்லையா? யோபுக்கு வந்த மாதிரி துன்பம் யாருக்கும் வர்றதில்லை. ஆனால் அவருக்கு வரக்கூடிய நினைவு, ஆண்டவர் இரக்கம் செய்ய மறந்தாரோ? ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டாரோ? ஆண்டவர் இனி ஒருபோது எனக்கு கிருபை செய்ய மாட்டாரோ? இதெல்லாம் நமக்கு பலவிதமான வேதனைகளின் நடுவில் கேள்விகள் அடுக்கடுக்காக எழும்பலாம். ஆனால் இது என்ன? இது நம்முடைய பலவீனம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், தயை உள்ளவர். சில மாதங்களாக ஆண்டவர் பேசவே இல்லை யோபுனிடத்திலே. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. யோபுவுக்கு தேவனுடைய பிரசன்னத்தை அவரால் உணர முடியவில்லை. ஆனால் ஒன்று தெரிகிறது, அவர் தயை உள்ளவர். அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை அவர் தள்ளிவிட மாட்டார். அவருடைய இரக்கங்கள் எனக்கு ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. இதெல்லாம் அவருக்குள் இருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை. இதை அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களில் நம்முடைய துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்வில் பங்காயிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஏதோ ஒரு ரோசாப்பூ படுக்க இருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டால் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம். எப்பவும் பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா நமக்கு பிரச்சனை நீங்கிரும். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிங்கிற வசனம் இருக்குது 50 சங்கீதம் 50. ஆனால் இது எப்போதும் உங்களுக்கு நடந்து விடுகிறதா? கவனிக்க வேண்டும். ஆண்டவர் பல நேரங்களிலும் நம்மை பல கட்டமான பரீட்சைகளுக்கு நம்மை உட்படுத்தி நம்மை வெளியில் கொண்டு வருகிறார். நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற, பழக்குவிக்கிற உன்னதமான தேவன். அவர் நம்மை நாளுக்கு நாள் வளர்ச்சிக்கும் முதிர்ச்சிக்கும் நேராக நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் வளர்ச்சி, முதிர்ச்சி, தகுதி, தேர்ச்சி இவைகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். இருந்தது போல் அல்ல, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆகவே தான் தேவன் நம்மை இவ்விதமான துக்கங்களின் ஊடாக நம்மை நடத்தி செல்லுகிறார். 31வது அத்தியாயம் யோபு 31 35 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆயன் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும். இதோ சர்வ வல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும், என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பம் உண்டு. அதை நான் என் தோள் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே என்று சொல்லுகிறார். எனக்காக வழக்காடுகிற ஒருவர். இது யோபனுடைய புத்தகத்தில் திரும்ப திரும்ப வருது. இது ஒரு தூரத்து காட்சிங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு முக்கியமான மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்தார். அது என்ன தெரியுமா? உன் வித்துக்கும், சாத்தானை பார்த்து இவங்க 2 பேரும் கேட்கும்போது சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். யோபு தூரத்தில் இந்த வாக்குறுதியின் நிறைவேறுதலை தூரத்தில் பார்க்குறார். ஒருவர் நமக்கு மத்தியஸ்தராக ஒருவர் வரமாட்டாரா? தேவனோடு கூட பேசுவதற்கு ஒருவர், அவர்தான் நம்முடைய மத்தியஸ்தர், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையில் மத்தியஸ்தராய் நிற்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறார். இன்றைக்கும் நமக்காக பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பரிசத்திலே நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் நம்முடைய பிரதான ஆசாரியராய் வீற்றிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீழே நம்ம கவனிப்போம். 8வது வசனம் முதல், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை,
பின்னாக போனாலும் அவரை காணேன். முன்னாக போனாலும் இந்த வார்த்தை கிழக்கு திசையை குறிக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். ஒரு பொதுவான ஐதீகம் அந்த நாட்களில் பாரம்பரியமாய் ஏன் இன்றைக்கு யூதர்கள் நடுவிலே காணப்படுகிறது. ஒரு ஐதீகம் என்னன்னா, ஆண்டவர் முதல் ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு ஊதின போது அவன் முதல் பார்த்தது கிழக்கு திசையைத்தான், சூரியன் உதிக்கின்ற திசையை, சூரியன் உதயத்தை அவன் பார்த்தான் என்று ஒரு ஐதீகம் நிலவுகிறது. ஆகவே திசைகளில் கிழக்கு திசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், கிழக்கு திசையிலிருந்து ஆண்டவர் நீதிமானை எழுப்புகிறார், சூரியோதயம், அதற்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விடியல், ஒரு இருளை முறிக்கின்ற ஒரு வெளிச்சம், ஒரு விடிவெள்ளி, ஒரு நீதியின் சூரியன், அவர் ஒரு அருணோதயம், அவர் உதிக்கிறார் என்பது வேத புஸ்தகத்தில் வருகின்றது. ஆதாம கிழக்கு திசையில் நிப்பாட்டி வச்சிருந்தா அவர் சூரிய உதயத்தான் பார்த்தாராங்கிறது தெரியாது. பொதுவான ஐதீகம். இவர் அங்கே சொல்லுகிறார், நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. கிழக்கு திசையை குறிக்கிறது, பின்னாக மேற்கு திசையை குறிக்கிறது, இடதுபுறத்தில் வடக்கு திசையை குறிக்கிறது, வலதுபுறத்தில் தென் திசையை குறிக்கிறது. நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? பல மாதங்களாக ஆண்டவர் பேசவே இல்லை. கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டாரா? இந்த துக்கத்தில், இந்த வேதனையில், இந்த துயரத்தில் ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு, அவரை சந்திப்பதற்கு எவ்வளவோ ஆசைப்படுகிறார். மனிதர்கள் புரிந்து கொள்ளாத நேரங்கள், ஒருவரும் அவருடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியவில்லை. கட்டின மனைவி முதல் கொண்டு அவர்களால் இந்த உபத்திரவங்களை பார்க்கவோ தாங்கவோ முடியவில்லை. தேவன் ஒருவேளை பேசியிருந்தாலோ, அவர் பேசினால் எனக்கு ஒரு விடை கிடைக்குமே, ஏன் எனக்கு இது, நான் தேவனை உத்தமமாய் பின்பற்றியும் எனக்கு ஏன் இந்த கொடுமையான வேதனை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டால் சற்று ஆறுதல் கிடைக்குமே என்று அவர் நினைக்கிறார். ஆகவே ஆண்டவரை தேடுகிறார். கிழக்கே, முன்னே, பின்னே, இடது பக்கம், வலது பக்கம், இந்த 4 பக்கங்கள், 4 திசைகள் எங்கும் தேடுகிறார். ஏக்கத்தோடு இருக்கிறார், வாஞ்சியோடு ஆசைப்படுகிறார். ஆண்டவர் ஒருவேளை ஒரு சொப்பனத்தின் மூலமாக என்னோடு பேச மாட்டாரா? ஆனால் ஆண்டவர் பேசவே இல்லை. சென்று போன மாதங்கள் என்று யோபுவே சொல்லுகிறார். ஒருவேளை இது ஒரு வருஷ காலம் பக்கமாக இந்த வேதனைகள் நீடித்திருக்கலாம், ஒருவேளை 6 மாதங்களாக கூட நீடித்திருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் சில மாதங்கள் கடந்து போனது. நான் ஆண்டவரை தேடுகிறேன், அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுகிறார் 10வது வசனத்திலே, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னால் அவரை பார்க்க முடியவில்லை, அவருடைய சத்தம் கேட்க முடியவில்லை. அதற்காக ஆண்டவர் என்னை விட்டு மறந்து விட்டார், என்னை விட்டு விலகி விட்டார், அவர் எங்கே போய்விட்டார், அவர் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் என் மீது கண்ணோக்கமாகவே இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நண்பர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் என்னை தவறாகவே விமர்சிக்கிறார்கள். என்னுடைய வாதையை அவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். என் வேதனைகளை அவர்கள் முரட்டுத்தனமாய் அவர்கள் பரிகசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்க. யாரை நோக்கி பார்த்தாலும் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. மனிதர்களால் ஒருவேளை நமக்கு வரக்கூடிய ஆறுதல் போதுமானதாக இருக்காது. ஆனால் தேவனாய கர்த்தர் என் வழியை அவர் அறிந்திருக்கிறார். நான் நினைக்கிற நினைவுகளை, என்னுடைய திட்டங்களை, என்னுடைய ஏக்கங்களை, என்னுடைய தீர்மானங்களை, என்னுடைய செயல்களை, என்னுடைய ஆசை அபிலாஷைகளை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அத்தனையும் உத்தமமானது. தேவனை பிரியப்படுத்த வேண்டும்,
அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது மட்டுமே யோபனுடைய நோக்கமாக இருந்தது. ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அவன் உத்தமன். உத்தமன் உத்தமன் என்றால் ஒன்று மட்டும்தான் அவருடைய நோக்கம், அது அவருக்கு பிரியமானதை செய்வது, அவரை சந்தோஷப்படுத்துவது, ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தவே கூடாது. அதுதான் உத்தமம். உத்தமம் உத்தமம் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார், என் நோக்கத்தை அறிந்திருக்கிறார், என் செயல்கள் என்ன என்று தெரியும், என் உள்ளத்தின் அந்தரங்க எண்ணங்கள், ஹார்ட் டிஸ்போசிஷன், எவ்ரிதிங் ஹி நோஸ், எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பாருங்க. என்னுடைய நண்பர்கள் என்னை புரிந்து கொள்ள முடியல, நான் நேரடியாக ஆண்டவர்கிட்ட பேசி எனக்கு ஒரு நீதி அவர் மூலமாய் எனக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பல மாதங்களாய் காத்திருக்கிறேன். தேவன் என்னோடு கூட பேசுவார் 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 என்று நான் ஏங்கி தவிக்கிறேன், அவரை தேடுகிறேன். ஆனால் அவர் என்னோடு கூட பேசுவதே இல்லை. இப்படி செய்வாரா? ஆண்டவர் முழுமையுமாய் இப்பொழுது யோபுவை பிசாசனுடைய கரங்களில் எவ்வளவு உயிர் போக மற்ற என்ன சித்திரவதை செய்வதற்கும் நம்பிக்கையோடு விட்டு கொடுத்திருக்கிறார், நம்பி விட்டிருக்கிறார். இந்த அளவுக்கு உங்களை என்னை நம்ப முடியுமா என்பது மிக மிக கேள்விக்குறி. நம்ப முடியாது. யோபுவின் மீது கர்த்தருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது. நீ என்ன செய்து பார், அவன் தன் உத்தமத்திலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என்று சொல்லும்போது, எனக்கு கால அவகாசம் கொடுத்து பாருங்கள், நான் நிரூபித்து காண்பிக்கிறேன். அவன் வெறும் ஒரு மாய்மாலக்காரன், அவன் ஒரு பொருளாசைக்காரன். அவன் நிச்சயமாய் உமக்கு விரோதமாய் திரும்புவான், உம்மை தூஷிப்பான். சவால் விட்டிருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் முழுவதையும் கொடுத்து விட்டார். ஆண்டவர் குறுக்கிடவே இல்லை. சாத்தானுடைய வழியில் அவனுடைய முழு முயற்சியும் முழு கவனமும் யோபின் மீது செலுத்துகிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் பேசவில்லை. ஆனால் இவருக்குள் இருக்கிற நம்பிக்கை, அவர் என் மேல் தயவுள்ளவர், அவரின் மேல் இரக்கம் உள்ளவர், நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். என்னால் பார்க்க முடியலை, என் நண்பர்களுக்கு புரியலை. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எதற்காக ஆண்டவர் நமக்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறார்? அவருக்கு நம்மை நொறுக்கி அழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இல்லவே இல்லை. அவருடைய இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் நம்மை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக அவருடைய நோக்கம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்பதே. சுத்திகரிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் சுத்திகரிக்க 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 அது விலையேறப்பெற்றதாய் மாறுகிறது. அதிக விலை மிக்க மதிப்புள்ளதாய் அது மாறுகிறது. தங்க வியாபாரி, தங்கம் ஆபரணங்கள் செய்கிறவங்க சில நேரங்களில் தங்களுடைய முகம் அதில் பிரதிபலிக்கும் போது அதை எடுத்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தெரியும் உங்களை எவ்வளவு நேரம் அந்த அடுப்பில் வச்சிருக்கணும், சூளையில் வச்சிருக்கணும், அந்த போராட்டத்தில் உங்களை வச்சிருக்கணும், அந்த பரீட்சையில் உங்களை வச்சிருக்கணும், எப்போ எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு முடிவு காலம் இருக்கிறது. இது உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பட்ட வேதனைகள், துக்கங்கள், இதுக்கெல்லாம் சேர்த்து இரட்டிப்பான சந்தோஷத்தை அருளி செய்கிறவர். இந்த யோபு கதை செய்தார். அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தி சென்றார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், தேவனை புகழ்ந்தார்கள். யோபுவுக்கு தெரிகிறது, நான் போகும் வழியே அவர் அறிவார். துன்மார்க்கருடைய வழி அழியும், நீதிமான்களுடைய வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஏன்? இந்த நீதிமான்கள் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யவும் அவருடைய வழியிலே நடக்கவும் அவர்கள் உறுதி பூண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவருடைய வழியை அறிந்திருக்கிறார்.
ஆண்டவர் அவருடைய நடைகளை பாதுகாக்கிறார். உத்தமமாய் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இருக்கிறவர்களுடைய பாதங்கள் இடறி போகாதபடி, வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடி அவர்களுடைய பாதங்களை அவர் பாதுகாக்கிறார். அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அம்போடு அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. ஆனால் நம்மோடு கூட இருந்து நம்மை மிகவும் உன்னிப்பாய் கவனித்து நம்மை வெற்றிகரமாய் வெளியே கொண்டு வருகிறவர். ஆகவே நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நம்முடைய பாடுகள், இந்த வேதனைகள், இந்த துயரங்கள், துக்கங்கள், நீங்கள் கடந்து போகிற பாதையில் எனக்கு இப்படி மட்டும் இருக்குதே, எனக்கு மட்டும் இப்படி இருக்குதே, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லையே, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிட்டே இருக்கலாம். உங்களை நம்பி அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை அனுமதித்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. எவ்வளவு நேரம் அதில் உங்களை வச்சிருக்கணும்னு அவருக்கு தெரியும். சரியான நேரத்துக்கு அதிலிருந்து எடுப்பார். எடுத்த பிறகு என்ன ஆகும் தெரியுமா? நான் பொன்னாக விளங்குவேன், என்னில் அதிகமான சுத்திகரிப்பு ஏற்படுகிறது, நான் பொன்னாக விளங்குவேன், சொக்க தங்கமாயிடும், விலை கூடினவர்களாக மாறிவிடுவோம். 1 பேதுரு 1:7 இதை குறித்து பேதுரு எழுதும்போது நல்ல ஒரு வார்த்தை எழுதுகிறார் இல்லையா? நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு இது தேவைதான். 6 சொல்கிறாரு, உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, அது நல்ல விஷயம்தான். ஆனாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். நல்லா கவனிங்க, துன்பப்பட வேண்டியது அவசியம். அவசியம். நம்ம பலவிதமான துன்பங்களின் வழியாக நடந்து தான் பரலோகராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். துன்பங்களே இல்லாமல் சிங்காசனத்தை சுதந்திரிக்க முடியாது. பாடுகள் இல்லாமல் ஒரு மகிமை நமக்கு கிடையாது. ஆனால் பிசாசு பாடுகளே இல்லாத ஒரு மகிமையை ஒருவேளை இந்த உலக மக்களுக்கு வாக்குத்தத்தம் செய்கிறான். இன்னைக்கு சந்தோஷமா இரு, இன்னைக்கு மகிழ்ச்சியாயிரு, உன் மனசு போல இன்னைக்கு நட. அது நடக்குதோ இல்லையோ யாருக்கு தெரியும்? சும்மா சொல்கிறாங்க. நரகம் இருக்குதா, மோட்சம் இருக்குதா, யாருக்கு தெரியும்? யார் போய் பார்த்துட்டு வந்தது? ஆனால் ஒருத்தர் பார்த்துருக்கிறார், ஒரே ஒருவர். அவர் மேலிருந்து கீழே இறங்கினார், கீழே இருந்து பாதாளம் இறங்கினார், பாதாளத்திலிருந்து பரலோகத்துக்கு ஏறினார். அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் தான் சொன்னார் எல்லாவற்றையும் பற்றி. பாதாளத்தை பற்றி சொன்னார், நரகத்தை பற்றி சொன்னார். இயேசு கிறிஸ்து நரகத்தை பற்றி 70 தடவை பேசியிருக்கிறார். பாருங்கள், நரகம் எவ்வளோ முக்கியமானது. இன்றைக்கி யாராவது நரகத்தை பற்றி பேசுனா எல்லாம் எங்களை பயப்படுத்துகிறாங்க, மதம் மாற்றுறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? படைச்சவர், அதை பார்த்தவர் அதை சொல்கிறார். பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடல். ஆகவே ரொம்ப முக்கியம். கொஞ்ச காலம் நம்ம பாட அனுபவிக்கிறோம், இது அவசியமாக இருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளில் அகப்பட்டிருக்கிறீர்கள். 7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறதே. நீங்கள் தங்கம் மண்ணில் இருந்து கீழே ரொம்ப ஆழத்தில், பூமிக்கு அடியில் இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. ரொம்ப ஆழத்தில் போயிட்டே இருக்கும். நிறையா சுரங்க பாதைகள் மாதிரி உள்ளுக்குள்ளே குடஞ்சி போய் வெட்டி எடுக்கிறாங்க. அது வெறும் மண், நிறைய மண்ணோடு தான் கலந்து வருது. வண்டியாக மண் அங்கேருந்து எடுக்கிறாங்க. சின்ன இந்த ட்ரெயின் தண்டவாளங்கள் அமைச்சு ட்ரோலி மாதிரி அதிலிருந்து மண்களை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அது நிறைய சுத்திகரிப்புக்கு பிறகு அவங்க இந்த தங்கத்தை எடுக்கிறாங்க. சில நேரம் எடுக்கிற தங்கம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு கூட கூலி கொடுக்க போதாது. அந்த அளவு குறைந்த அளவு தங்கம் தான் வெட்டி எடுக்கப்படுகிறது. ஏராளமான பல டன், ஆயிரக்கணக்கான டன் மண் வெட்டி எடுத்தாலும் ரொம்ப கம்மியாக தான் தங்கம் கிடைக்குது. இதை நிறைய சுத்திகரிப்புக்கு உட்படுத்தி அதை வெளியே எடுக்கிறாங்க. பாருங்கள்,
இந்த அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. அதை பார்க்கிலும் இந்த தங்கத்தை விட நம்முடைய விசுவாசம் விலையேறப்பட்டது. நீங்கள் இயேசுவின் பேரில் வைத்திருக்கக்கூடிய விசுவாசம், இயேசுவின் மீது வைத்த விசுவாசம் இருக்கிறதே, அது அதிக விலையேறப்பட்டது. ஏன்னா தங்கம் அழிஞ்சு போயிடும், உங்கள் விசுவாசம் அழியாது. இயேசுவோடு கொண்ட உறவு ஒரு நாளும் அழியாது. மரணம் கூட, மரணத்தை விட இயேசுவின் பேரில் வைத்த அன்பு வலியது, வலியது. வெள்ளங்கள் திரண்ட தண்ணீர்களால் கூட இந்த அன்பை அணைக்கவே முடியாது. பவுல் அப்போஸ்தலன் அழகாக சொன்னார், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டயமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, நிகழ்காலமோ, வருங்காலமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறெந்த சிருஷ்டியோ இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அவர் மீது வைத்த அன்பு விலையேறப்பட்டது, மரணத்தை வென்றது, வெல்லக்கூடியது. சதானுங்களா, இந்த விசுவாசம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். தங்கம் அழிந்து போகிற தங்கத்தை கூட அக்னியினால் சோதிக்கும் போது அதை விட ரொம்ப விலை கூடின உங்கள் இயேசு மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அநேகம் பேர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை இவங்க போயிட்டு வர்றாங்க, இவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறாங்க, அதனால தான் இவங்க போகிறாங்க, நிறைய உதவி கிடைக்குது. அதனால் நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் உடனே வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கத்தையாக பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பெட்டி பெட்டியாக அடுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்க தெரியுமா? நிறைய அள்ளி கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உங்கள் மேலே பிசாசு, மனிதர்கள் நிறைய அவதூறாக பேசுகிறாங்க, உங்கள் விசுவாசம் பரிசோதிக்கப்பட வேண்டும். அது நிரூபிக்கப்படுவதற்கு இல்லை இது உண்மையான விசுவாசம்தான் என்று நிரூபிக்கப்பட அவகாசம் தேவை, நாட்கள் தேவை, காலங்கள் கழிகிறது. ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். ஆகவே நீங்கள் உபத்திரவத்தில், பாடுகளில், துன்பங்களில், பசியில், பட்டினியில் நீங்கள் சந்தோஷமாய் நடக்க வேண்டும், தேவனை பின்பற்றி நடக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. நிறைய பேர் உடனே இயேசுநாதரை கும்பிட்டா ஆசீர்வாதமாக வரும், கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சி இங்கே வந்தால் உடனே ஒன்றும் கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. இயேசுநாதரை நான் நம்பி வந்தேன், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே ஆகலை. நீ யாரை தேடுகிறாய்? இயேசுவையா, இல்லை இயேசுவிடம் இருந்து வரும் ஆசீர்வாதங்களையா? ஆசீர்வாதங்களை நீ தேடி வருவாயானால், இயேசுவை தேடாமல் ஆசீர்வாதத்தை மட்டும் வேட்டையாட நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். இயேசுவை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இதை சந்தோஷமாக அனுபவித்து போனவங்களுக்கு தான் இது தெரியும். உடனே அப்பப்போ கொடுத்துட்டாரா? இல்லை. இந்த சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாய் கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும்னு சொன்ன தாவீது நிறைய நேரம் பசியிலையும் பட்டினியிலையும் கிடந்தாருங்க. நிறைய நேரம் பசியில் பட்டினியில். அவர் மட்டும் இல்லை, அவரோடு கூட ஒரு நேரத்தில் 400 பேர் சேர்ந்து கொண்டார்கள். இவர்கள் யார்? அவருடைய சொந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள், சவுலால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள், தப்பி ஓடிப்போய் அவரோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். அத்தனை பேருக்கு சோறு போட வேண்டிய கட்டாயம் இந்த தாவீதுக்கு ஏற்பட்டது. அவங்க பிள்ளை குட்டிகள் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு 600 பேராக மாறிட்டாங்க. 600 பேர். எங்க ஒரு நேரம் 600 பேருக்கு சோறு போடணுமா? என்ன செய்யறது? பசி, பட்டினி, பிள்ளைகள் அழுகிறார்கள், காட்டுக்குள்ளே வாங்கி கொடுக்க ஒன்றும் இல்லை. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறணும்னா இத்தனையும் கூட்டிகிட்டு திரியணும். பெரும் பாடுபட்டார். தவறான சில செயல்களையும் செய்தார். கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டார்னு கூட சொல்லியிருக்குது. பிறகு திருத்தி கொண்டார்.
இதெல்லாம் நம்ம வேத புஸ்தகத்தில் படிக்கிறோம். எவ்வளோ பசியில், பட்டினியில், பாடுகளில் கடந்து போனாங்க. ஆனால் சாவுக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு நேரம் பசி பாருங்க, கூட இருக்கிறவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை. நாபாலுடைய வீட்டில் பெரிய விசேஷங்க, அங்கே அறுவடை, அங்கே ஒரு பெரிய பொங்கல் திருவிழாவை நடத்துகிறாங்க. அறுவடை திருவிழா, ஆடுகளுக்கெல்லாம் மயிர் கத்திரிக்கிறது ஒரு பெரிய விழா, அதான் பெரிய வருமானம். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், நிறைய பேரை கூப்பிட்டுருக்கிறார், ஊருக்கே சாப்பாடு போடுறார். ஆனால் தாவீதையோ தாவீதினுடைய ஆட்களையோ கூப்பிடவே இல்லை. ஆனால் இந்த தாவீது இந்த நாபாலுடைய ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாம் மேயும் போது நிறைய நேரம் எதிரிகளிடமிருந்து, வழிப்பறி கொள்ளைக்காரர்களிடமிருந்து இந்த ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும் மேய்ப்பர்களை பாதுகாத்து சுகமாக திருப்பி அனுப்பியிருக்கிறார். அந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததை பங்கிட்டுருக்குறாங்க இவங்க கூட. ஆனால் இன்னைக்கு இந்த விசேஷ விருந்துக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் நாபால் நன்றி கெட்டவன். சரி, அவர் தான் கூப்பிடல, நம்ம கொஞ்சம் நம்முடைய மானம், மரியாதை எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு, பசி என்னங்க பண்ணுறது, கண்ணை கட்டுது, இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது கிடைச்சா பரவாயில்லையே, எவ்வளோ பேர் இருக்காங்க, போய் கேட்டு பாருங்கப்பா. ஒரு 10 பேர் அனுப்புகிறார். ஐயா, நாங்கள் தாவீதினுடைய ஆட்களுங்க, உங்கள் ஆடு மாடுகளுக்கெல்லாம் நாங்கள் காட்டில் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம். 1-2 நாட்கள் இல்லைங்க, மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக. ஏதோ உங்கள் வீட்டில் இன்றைக்கி விசேஷம், விருந்து அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு தாவீது எங்களை அனுப்பி வச்சார். ஏதோ இருந்தால் கொடுங்க, மிச்சம் மீதி இருந்தால் கொடுங்க. என்ன பேசினாருங்க? பரதேசிகளை, அவருடைய வாயில் வந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? பரதேசி பயலுங்க, ஊரை விட்டு ஊர் சுற்றி திரிகிறவனுங்க, வந்தேரி பயலுங்க, அண்ணா பின்னான்னு பேசி ஒருத்தருக்கு கூட சாப்பாடு வீணாக போகிறத கூட கொடுக்கலங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, பசி, கொடுமை எல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர்களை வயர் நிறைய அப்போ திணிக்கலை. ஆனால் நல்ல காய விட்டு திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார். அது ஒரு நேரம். இதெல்லாம் அவங்க தேர்ச்சி அடைய வேண்டும். தங்களுடைய விசுவாசத்தை அவங்க நிரூபிக்கணுங்க. சும்மாலாம் உடனே கிடச்சிரும்னு நீங்கள் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் விளம்பரத்துக்குரியது அல்ல. இது தேவனோடு நடந்த ஒரு ரகசிய நடக்கை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கறது அல்ல. ஒரு காலத்தில் தேவன் இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு முந்தி நம்பி அனுமதித்த அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் விசுவாசத்தை காத்து கொண்டோமா என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். எடுத்துடனே எல்லாம் கிடச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்கிறேன். நிறைய குறைவுகளிலேயும், நிறைய நெருக்கடிகளிலேயும், அநேக தேவைகளிலேயும் கடந்து போன பல வருடங்கள். ஒரு சைக்கிள்லையே ஆண்டவர் என்ன 40 வயசு வரைக்கும் மிதிக்க விட்டுட்டாரு. ஆனால் அப்பொழுது சந்தோஷத்தோடு மிதிக்கணும்னு சொல்லி தந்தார். அடுத்தவனை பார்க்காத, பைக்கில் போகிறவனை பார்க்காத, காரில் போகிறவனை ஊழியக்காரனை பார்க்காத, உனக்கு பின்னாடி இப்போ ரொம்ப பிரசித்தி பெற்ற ஊழியனை பார்க்காத, யாரையும் பார்க்காத, நான் உன்னை நடத்துகின்ற இந்த பாதையில் சந்தோஷத்தோடு மனரம்யமாய் போய்கொண்டு என்று சொன்னார். அதனால் சந்தோஷமாக மிதித்தேன். என்ன ஆண்டவரே, காலெல்லாம் வலிக்குதுன்னு நினச்சாலே வலி வந்துடும். அடுத்தவன் இப்படி போகிறானே, நான் மட்டும் இன்னும் ஓட்ட சைக்கிளில் போகிறேன்னு நினச்சாலே போச்சு. சந்தோஷமாய் போவதற்கான ஒரு உதவி செய்யும். இந்த நெருக்கடி காலங்கள், இந்த இல்லாமைகள், இந்த கஷ்டங்கள், இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கின்ற பாடுகள். மனுஷரை எங்கள் தோள் மேல் நடக்கும்படி செய்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரக்கூடிய ஒரு நேரம். யோபு அதில் சந்தோஷமாக போகிறார்.
ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு இதுக்கு. அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு ஊழியக்காரனையும் ஆண்டவர் திடீர்னு மேடையில் சூட்கேஸை திறந்து டம்முன்னு நிப்பாட்ட மாட்டாரு, நிப்பாட்டவே மாட்டார். ஆயத்தப்படுகின்ற அநேக ஆண்டுகள் இருக்கிறது. ஆயத்தம். அவன் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்பந்தான் தேவனுக்கு அது மகிமையை சேர்க்கும், பொன்னாக விளங்கும். ஆக எதைத்தான் யோபு சொல்றார். ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஓ, எவ்வளவு நிரூபிக்கப்பட்ட ஒன்று, எவ்வளவு விலை கூடின ஒரு விசுவாசம். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. இவர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அப்படின்னா என்ன? அவர் நடக்கின்று போகின்ற பாதையை, அவர் எனக்கு வகுத்த பாதையை, வகுத்த வழியில் பெசகாமல் நடப்பதற்கு ரொம்ப கவனம் செலுத்தினேன். அவருடைய அடிகள், அதை உறுதியாய் காத்து கொண்டேன். பல தூரமோ ரெண்டு பக்கமோ போக முடியாது. ஆண்டவருடைய வழி இடுக்கமான வழிங்க. நீங்க நினைக்கிற மாதிரி விசாலமா இல்லை. ரெண்டு வழி இருக்கு. ஒன்று விசாலமான வழி, அது கேட்டுக்கு போகும் வழி, அழிவுக்கும் நாசத்துக்கும் போகிற வழி. நிறைய பேர் போவாங்க, பொதுன்னு போகலாம், தாராளமாக கையை வீசி நடக்கலாம். ஆனால் இயேசு நமக்கு காண்பிக்கும் பாதை இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அது சும்மா லேசா இருக்காது. நீ தாராளமா போக முடியாது. குனிஞ்சு நெளிஞ்சு கூனி குறுகி இங்க உரசும் அங்க இடிக்கும். அப்படித்தான் போக முடியும். பிரயாசப்படுங்கள், அதிக முயற்சி எடுங்கள். அது வழி இடுக்கமும் நெருக்கவுமானது, ஒழுக்கம் நிறைந்தது, பரிசுத்தமான பாதை. இயேசு காண்பிக்கின்ற பாதை இடுக்கமான பாதை. அவர் அந்த வழியில தான் போனார். இன்னொரு பாதை விசாலமான பாதை. மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஜீவனுக்கு போகிற பாதை இது. அவர் அடிகளை பற்றி பிடித்தேன். என்னடா வாழ்க்கை, எவ்வளவு காலம்தான் நம்ம பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்த்தா அப்படி இல்லையே. என் துக்கம் தீரவே இல்லை. விட்டுறலாமா இயேசுவை? இல்லை தற்கொலை செஞ்சுங்களாமா? யோபுக்கு நிறைய பேர் அதானே சொன்னாங்க, ஜீவனை விடியா, என்னத்தையாவது குடிச்சு முடிச்சுக்க, எதை செஞ்சாலும் சரி. இன்னுமா நீ உயிரை வச்சுக்கிட்டு இருக்க? இவ்வளவுக்கு பிறகுமா இன்னும் ஆண்டவரை தேடுற? இன்னுமா தேடுற ஆண்டவரை? இத்தனையும் எடுத்துட்டாரு, எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. அவர் பிடுங்கலை. சாத்தானுடைய தந்திரம் புரியுதா? அவனே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவர் செஞ்சதாகவே காமிக்கிறான். அவன் மறைஞ்சுக்கிறான். உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் தான் உங்களுக்கு செய்கிறாரு அப்படின்னு காமிச்சிடறான். நீங்கள் ஆண்டவரை தான் தூஷிப்பீங்க. அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதானே வேணும் அவனுக்கு. ஆனால் இவர் சொல்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அதாங்க உத்தமம். எந்த நேரத்தில் பாடுகள், நெருக்கடிகள், பண கஷ்டங்கள், வியாதிகள், வறுமைகள், இல்லாமைகள், நமக்கு இன்னைக்கு எடுத்த உடனே எல்லாம் வேணும்லாம் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாதையில் கடந்து போகிறதுக்கு நமக்கு மனசு இருக்குதா? அப்படி முடியலையே. எல்லாம் ஆண்டவர் நிறைய கொடுத்துடணும். ஆண்டவரேன்னா உடனே வரும். அப்படி வரலன்னா உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கு வரல, அப்போ விசுவாசம் இல்லை. நீ கேளு, சாயங்காலத்துக்குள்ளே வந்துடும். உன் ஏடிஎம்ல யாரோ பணம் போட்டிருப்பாங்க. உன் பர்ஸுக்குள்ளே எடுத்து பாரு, 2 500 தாள் உடனே இருக்கும். தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. இப்போ அக்கௌண்ட்டை திறந்து பாரு, யாரோ போட்டிருப்பாங்க.
இந்த நெருக்கடியான பாதையில் ஒன்றுமே இல்லாமல் கடந்து போவதற்கும் விசுவாசம் தேவை. விசுவாசம் விலையேற பெற்றது. அதுக்கும் விசுவாசம் தேவைங்க. பெறுறதுக்கு மட்டுமில்லை, இழக்கிறதுக்கும் விசுவாசம் தேவை. நான் சாயாமல் அதை காத்துக்கொண்டேன். இன்னொரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவர் வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். என்ன சொல்றீங்க? அவருடைய வாயின் வார்த்தை எப்போ வந்தது? அவர் நல்ல ஜீவனம் பண்ணும்போது, செழிப்பா இருக்கும்போது ஆண்டவரோட கூட பேசினார் பாருங்க. ரொம்ப இன்பமான அந்த வருஷங்கள். அப்போல்லாம் ஆண்டவர் பேசினதை, அன்னைக்கு தான் வேத புஸ்தகம் இல்லையே, தீர்க்கதரிசிகள் இல்லையே சொல்வதற்கு. எங்கேயோ யாருக்கோ சொப்பனங்கள் மூலமாக பேசினாதான். ஆதாம் மூலமாய் வாய் வழியாய் கடத்தி விடப்பட்ட வேத வசனங்கள், ட்ரெடிஷன்ஸ், வாய் வழியாக சொல்லப்பட்ட பல வார்த்தைகள். மோசே இன்னும் வரல. அவருடைய ஆகமங்களை எழுதி கொடுக்கறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு முன்னமே யோபுனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. காதில் யாரோ சொன்னது, மற்றபடி ஆண்டவர் பேசுறது மனசாட்சியில். அதுதான் அந்த நாள். ஆனால் நான் கேட்ட அந்த வேத வசனத்தை நான் இறுக பிடிச்சுக்குவேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். 119வது சங்கீதத்தில் உங்களுக்கு வேத வசனத்தின் மேலே ஒரு பசி வேணும்னா, இந்த 119வது சங்கீதம் அற்புதமானது. இதை ஒரு நாளைக்கு 3 டோஸ் எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு முந்தி, சாப்பிட்றதுக்கு பிந்தி, 2 நேரம் சாப்பிடலாம் இந்த மாத்திரை. சாப்பிட்றதுக்கு முந்தி ஒரு தடவை, சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு தடவை. இப்படி நீங்கள் 3 வேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள நல்ல பசி உண்டாகும். பசி. நீங்கள் டாக்டர்கிட்ட போன உடனே அவங்க கேட்குற முக்கியமான ஒரு கேள்வி, நாக்க நீட்டு, கண்ணை காமி, மூக்க காமி எல்லாம் பிச்சு பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா பசிக்குதான்னு கேட்பாங்கல்ல. உங்களுக்கு பசி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பரவாயில்லை, ஒன்றும் பெருசாக இல்லைன்னு அர்த்தம். பசிக்குதா? இதை படித்து பாருங்கள். பசி தன்னால் வரும். செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால தான் பசி இல்லை. ஆனால் இதை சும்மா நோண்டி பாருங்கள். இந்த டோஸ் 3 டோஸ் சாப்பிட்றதுக்கு முந்தியும் சாப்பிட்றதுக்கு பிறகும் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வேத வசனத்தை குறித்து யாரோ ஒரு மனுஷங்க, யாருன்னே தெரியலை இதை எழுதுனது. சிலர் சொல்கிறாங்க இதை எழுதுனது எஸ்ரான்னு சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க மோசே தான் எழுதினார்னு சொல்கிறாங்க. தெரியலையே யார் எழுதினானே தெரியல 119வது சங்கீதம். ஆனால் வேத வசனத்தினுடைய மேன்மையை பற்றி எழுதியிருக்கு. ஒரு வசனம் கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லாத ஒரு வார்த்தையே கிடையாது, வசனமே கிடையாது. இந்த 119ல் 103வது வசனத்தை பாருங்க. 103வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். எவ்வளவு இனிமையானது. தாவீது 19வது சங்கீதத்தில் சொல்றாரு, அவைகள் தேனிலும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒருவேளை தேன் கூட்டிலேருந்து ஒழுகிற தெளிதேனை என்னைக்கு பார்க்குற? தேன் கூடையே பார்க்கல. இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டிவிட்டாங்க, ஆட்கள் எல்லாம் வந்துட்டாங்க. தேனியெல்லாம் எங்கிட்டோ போயிடுச்சு. எங்கிட்ட போச்சுன்னு தெரியலை. நீங்கள் எப்படி தேன் கூட்டிலேருந்து ஒழுகும் தெளிதேனை பார்க்குறது? இதெல்லாம் முந்தி ஒரு காலத்தில் எளிதாக பார்க்க முடிஞ்சது. தேன் கூட்டிலேருந்து ஒழுகக்கூடிய சொட்டுகிற அந்த தேன் எந்த விதமான சின்ன ஒரு தூசி கூட இல்லாமல் அழகானது. அதை கையில் பிடிச்சி நீங்கள் நக்கலாம், மேலே உயரத்துலேருந்து வர. என்னுடைய சிறு வயதில் இது வனத்தில், எஸ்டேட்டில், அங்கே உள்ள காடுகளில் சகஜமாக பார்க்க முடிஞ்சது. பெரிய பாறைகளில் ரொம்ப கீழே இருந்து கீழே ஒவ்வொரு சொட்டாக விழும் பார்க்கலாம். மரங்களில் உள்ள பெரிய பெரிய கிளைகளில் இருந்து சில நேரம் ஒவ்வொரு சொட்டாக விழும். எவ்வளோ நல்லது. தெளிதேனிலும் மதுரமானது. நம்ம எடுக்கிற தேனில் பிறகு பிழிஞ்சு எடுக்கும்போது அதில் நிறையா அழுக்கும், அதில் உள்ள எல்லாம் சேர்ந்து தான் பிழிய முடியும். அதில் நிறையா இந்த தேனீக்களுடைய சின்ன
புழுக்கள் குஞ்சு எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்ந்து தான் வரும் பல நேரங்களில். அதில் உள்ள மெழுகு எல்லாம் சேர்ந்து தெளிதேன். வேதவசனம் எவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்குது, எவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்குது அநேகருக்கு. பாருங்கள், இன்னொரு வசனம் அங்கே எழுதியிருக்குது, 127. ஆதலால் நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் பிரியப்படுகிறேன். நம்ம பெண்கள் ரொம்ப ஆசைப்படுவாங்க, ஒரு செயின் எடுக்கணும், ஒரு கம்மல் எடுக்கணும், ஒரு தோடு எடுக்கணும், ஒரு வளையல் எடுக்கணும், சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு போடணும். அந்த பிள்ளைகளும் இதெல்லாம் ஆசையை பெற்றோர்களிடமிருந்து பொங்கி எழும்புகிறத பார்த்து கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கு கொலுசு செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. ஆனால் என்னைக்காவது எனக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால், இது என்ன இப்படி சின்ன பொருளை என் பிள்ளை கேட்குது, என் பிள்ளைக்கு நான் இவ்வளோ பெருசாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். யாராவது அப்படி நம்ம ஆசைப்படுறோமா? நான் ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு நல்ல பைபிள் வாங்கணும், நிறைய பைபிள் படிக்கணும், ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். நமக்கு அப்படி ஆசை இல்லை. பொன்னின் மேலே இருக்கக்கூடிய ஆசை தேவனுடைய வார்த்தையின் மேலே நமக்கு வர்றதில்லை. இதெல்லாம் வச்சு நீங்கள் அளந்துக்கிடுங்க, உங்களே நீங்கள் பரிசோதிச்சுக்கிடுங்க, நம்ம எவ்வளோ தூரம் தள்ளி கிடக்கிறோம். எத்தனை தேவ மனிதர்கள் எவ்வளவு ஏக்கமாக தேவனுடைய வார்த்தையை அன்னைக்கு ஏங்கியிருக்காங்க. பைபிள் இல்லாத காலத்தில் தேவனுடைய கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதை வச்சு அதுக்காக ஏங்கியிருக்கிறார். இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை நமக்கு இந்த பூமியில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் ஆண்டவர் மனுஷரை உருவாக்கி நிரப்பி நம்முடைய வார்த்தையை அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அவருடைய சத்தம் கேட்கலாமா? கேட்கலாம். ஒரே ஒரு புஸ்தகம் தான் கடவுள் கொடுத்துருக்கிறார் மனுஷனுக்கு, அதுதான் த ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். இந்த ஒரே ஒரு புஸ்தகத்தாங்க பரிசுத்த வேதாகமம்னு பெயர் போட்டிருக்கு. மற்றதெல்லாம் நம்ம சொல்லலாம், அவங்களுடைய ஹோலி கிரந்தங்கள் அப்படின்னு சும்மா சொல்லிக்கலாம். பேரே பரிசுத்தம். காரணம், இதை பரிசுத்தத்தை குணமாக கொண்ட பரிசுத்தமுள்ள ஒரு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. இது உங்களை பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது, ஆதலால் நான் பசும் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உடைய கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். அழகா சொல்றார் இயேசு கிறிஸ்து. இந்த வேத வசனத்தை பிதாவின் சித்தம் செய்வது தான் என்னுடைய போஜனம்னு சொன்னார். எரேமியா இதை சொல்லும்போது, உடைய வார்த்தைகள் எப்பொழுது கிடைக்கும் என்று நான் ஆவலாய் ஏங்குகிறேன் அப்படின்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். யோசித்து பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்வது, அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தம் செய்வது. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகள் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய இன்டெகிரிட்டியை பாருங்க, உத்தமத்தை பாருங்க, யோபனுடைய உத்தமத்தை. இப்படி உறுதியாக இருக்கார். என்ன நடந்தாலும் சரி அவரை மட்டும் நான் விட்டு பின்வாங்கவே மாட்டேன். எவ்வளவு ஆழமாக வேர் பற்றி இருக்குது அவருடைய விசுவாசம். ஆனால் நமக்கு இப்படி இல்லையே. நம்ம இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளை போல உடனே முளைச்சிடறோம். ஆனால் சூரியன் வேகமாக அடிக்கும்போது, வெயில் ஏற ஏற வேர் இல்லாமையினால் தீந்து போய் காய்ந்து உலர்ந்து போகிறது. நமக்குள்ள வேர் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில் நீங்கள் வேர் விட்டிருந்தா தான் செழிப்பாக இருக்க முடியும். 1ஆவது சங்கீதம் தான் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத பாவி. துன்மார்க்கருடைய ஆலோசனைன்னா நீங்கள் உடனே யாரோ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே துன்மார்க்கமான ஆலோசனை நிறைய கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். குறைக்கு பிசாசு உங்கள் காதில் நிறைய வேதம் ஓதிக்கிட்டே இருப்பான். யாரோ வந்து சொல்லுவாங்க, இதுவரைக்கும் யாருமே எனக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லிடாத. ஐயையோ, நிறைய துன்மார்க்கமான ஆலோசனை தான் நமக்கு இருக்குது. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய சுயநலமானது தான். நீங்கள் திட்டமிட்டு செய்கிறதெல்லாம் உங்கள் சுயத்துக்கு தான். எங்கே நீங்கள் தேவனை கனப்படுத்தணும் மகிமைப்படுத்தணும்னு நினச்சி செஞ்சீங்க? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும்
கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதனுடைய வேர்கள் நல்லா ஆழமாக போயிருக்குது, நல்ல நீரோட்டம் இருக்குது, அதனால மேலே கனி நல்லா இருக்கு. ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, எப்படி நம்ம ஆசைப்படுறது இல்லையே. வேதவசனத்தை என்ன நடந்தாலும் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்க யோபு. என்னைக்கு இது என்ன நடக்கும், எப்போ நடக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இனி ஒரு விடிவு காலம் இவருக்கு உண்மையிலே நடக்குமான்னு கூட அவருக்கு சந்தேகம் இருக்குது. ஆனாலும் தனக்குள்ள அவருடைய விசுவாசத்தினால், அவர் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறார். அவரை விட்டு விலகவே மாட்டேன்னு சொல்கிறார். 13 அவர் வென்றாலும் ஒரு மௌனமாயிருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னா என்ன? நீங்கள் விரும்பினதெல்லாம் அவர் கரெக்டாக கொடுப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் ஒரு வீடு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு அவர் ஒரு வீடு கட்டாயம் கொடுப்பாரு, எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். எப்படி எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியலையே அந்த வசனத்தை. எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஒருத்தர் ஒரு பெண்ணை லவ் பண்ணுவார், ஒரு பிள்ளை ஒரு பையனை காதல் பண்ணும், எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அப்படியா? இல்லை, எப்படி தான் எடுக்கிறீங்க எனக்கு தெரியல. இது யார் வாயிலிருந்து வந்தது? யோபுனுடைய வாயிலிருந்து வந்தது. யோபு யாருங்க? ஒரு நல்ல தெய்வ மனுஷன். அன்னைக்கு இருந்த பூமியில் அவனை போல தேவனை நேசிக்கவும் பின்பற்றவும் வேற ஒருவருமே கிடையாது. இப்படி 2 பேரை பற்றி இந்த வேத புத்தகத்தில் சொல்லியிருக்குல்ல. நோவாவுடைய காலத்தில் நோவாவை போல தேவனுக்கு பயப்படுகிறவன் வேறொருவனும் இல்லை. ஒரே ஒரு மனுஷன். அந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாக்கிறார். அதுபோல யோபுனுடைய நாட்களில் இந்த யோபு போல இன்னொரு மனுஷன் இல்லை. அவருடைய வாயிலிருந்து இவ்வளவு தேவனோட நெருங்கி இருந்த ஒரு மனுஷன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், இன்னைக்கு அவ்வளவும் அவர்கிட்ட இருந்து போயிடுச்சு, பறிக்கப்பட்டது. அவருடைய சுகம் போயிடுச்சு, அவருடைய சொத்து போயிடுச்சு, அவருடைய பிள்ளைகள் போயிடுச்சு, எல்லாம் அவரை விட்டு போயிடுச்சு. பல மாதங்களாக தெய்வ சத்தம் கேட்க முடியல, தேவன் பேசவே இல்லை, சொப்பன மூலமா பேசல, தரிசனம் கொடுக்கல. இப்பவும் முன்னாடி பார்க்கிறாரு, பின்னாடி பார்க்கிறாரு, வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கமும் பார்க்கிறாரு. ஆண்டவர் தென்படல. நம்பிக்கை இருக்குதா? ஆனாலும் நம்ப முடியாததை நம்புகிறார், பார்க்க முடியாததை பார்க்கிறார். தேவன் தயவு உள்ளவர், என்னை நிச்சயமா நித்திய காலமா தள்ளிவிட மாட்டார். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு குறித்ததை எனக்கு அவர் கொடுப்பார், என்னை நீதிமானாக மாற்றுவார். என்னுடைய நீதி, என்னுடைய உண்மை, என்னுடைய தெய்வ பயம், தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அநேகருக்கு முன்பதாக அது விளங்கும்படி செய்வார். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எப்படிப்பட்டவைகள்? இது போன்ற பாடுகள், துன்பங்கள், துக்கங்கள் எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை போன்ற அநேகர் அவருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கு இது போன்ற பாடுகளும் துன்பங்களும் பங்காயிருக்கிறது. என்னை நீதிமானாக்குகிறவர் அவர். அவர் ஒரு நாள் என்னை நீதிமான் என்று விளங்கச் செய்வார். நான் காத்திருக்கிறேன். யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆசீர்வாதம் கிடைக்கும், அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. ரெட்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார், தெரியவே தெரியாது அவருக்கு. எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்போ ஒன்று மட்டும் தெரியும், என் வழக்க விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் பேசினா அவர் தன்னுடைய சர்வாதிகார முறையில் என்கிட்ட நடந்துக்கிட மாட்டார், என் கூட தயை காண்பிப்பார், என்னை புரிஞ்சுக்கிடுவார். என் உத்தமத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய வழியில் நான் நடக்கிறேன்,
என் கால் அவருடைய காலடியை விட்டு விலகிறதே இல்லை. அவருடைய உதடுகளின் வார்த்தைகளை நான் விட்டு விலகினதே இல்லை. அதுதான் எனக்கு ஆகாரத்தை விட முக்கியமாக பாதுகாத்து கொண்டேன். என் ஆண்டவர் ஒரு நாள் என்னை விசாரிக்கிறவர். அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் என் நீதியை விளங்க செய்யும். என் தேவ பக்தியை அவர் கனப்படுத்துவார். அவருடைய நாமம் என் மூலமாய் மகிமைப்படும். அதான் அவருடைய ஆசை. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன். நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். எப்பொழுது நடக்கும்னு தெரியாது. தேவன் என் இருதயத்தை இளைக்க பண்ணினார். சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். அந்தகாரம் வராததற்கு முன்னே நான் சங்கரிக்கப்படாமலும் இருளை அவர் எனக்கு மறைக்காமலும் போனதினால் இப்படி இருக்கிறேன். மனக்லேசம், சஞ்சலம், இதெல்லாம் அவருக்குள்ள நிறையா இருக்குது. சமீபத்தில் ஒன்றும் இனி பக்கத்தில் ஒன்றும் தெரியலை. நம்பிக்கைக்கு இடம். தோலெல்லாம் அழுகி போச்சுங்க. தோலெல்லாம் அழுகி போச்சு. குஷ்டரோகம் போல கடந்து பரிதபிக்கிறார். அழுறாரு, புலம்புறாரு. திரும்ப தனக்குள்ள தேவன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை வர வச்சு சில உறுதியான வார்த்தைகளில் தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை அதன் மேலே நடத்தணும்னு நினைக்கிறார். நீண்ட காலம் ஆச்சு, எவ்வளோ காலம்னு தெரில. ஆனால் ஒரு நாள் தேவன் இவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். தேவன் இவரை ஆசீர்வதித்தார். அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றினார். அவருக்கு குறித்திருந்ததை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். ஆன்மீகமாக மட்டுமல்ல, பொருளாதாரத்திலும் பல மடங்கான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அநேகர் கண்டு பார்த்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நண்பர்கள் நிறைய பேர் திரும்ப அவர்கள் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவானார்கள். எல்லா சமூகமும் சந்தோஷிக்கிற விதமாய் அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழி எப்போதும் நமக்கு நியமிக்கப்பட்ட வழி எப்போதும் எளிதானதாக இருக்காது. ஆனாலும் நம்முடைய விசுவாசத்திலும் உத்தமத்திலும் இருந்து ஒருபோதும் விலகாதிருப்பது பிசாசுக்கு கொடுக்கின்ற சவுக்கடியாக இருக்கும். அவனுக்கு கொடுக்கக்கூடிய நெத்தி அடியார், சாவுமணியாக இருக்கும் அவனுக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கை. ஆண்டவருக்கு அது மகிமையை சேர்க்கும். பிசாசு தோற்கடிக்கப்படுவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.